தெற்கு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 3 வெளிநாட்டினர் உள்ளிட்ட 28 சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ராணுவ சீருடையில் வந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாக உள்ளூர் மக்கள் கூறும் நிலையில் தாக்குதலின் பின்னணி என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ये जो भीड़ सब है प्रेशर आप टेंशन मत लो मेरे बच्चे का बच्चा लो हम बचा देंगे कोई बात नहीं ठीक है हम बचा देंगे आप टेंशन मत लो मैं आ रहा हूँ मैं कहाँ पे आपका ये தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலின் கோரக் காட்சிகள் தான் இவை. ஜம்மு காஷ்மீரின் தெற்கு பகுதியில் உள்ள பகல்காமை அடுத்த பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் இயங்கி வரும் ரிசார்ட்டில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் புல்வெளியில் குதிரை சவாரி உள்ளிட்ட கேளிக்கைகளில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு நுழைந்த தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது ஈவு இரக்கமே இல்லாமல் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த கொடூர தாக்குதலில் வெளிநாட்டினர் 2 பேர் உள்ளிட்ட 28 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த கோர தாக்குதலில் இந்திய கடற்படையைச் சேர்ந்த அதிகாரி, ஹைதராபாத் உளவு பிரிவு அதிகாரி உள்ளிட்டோர் கொல்லப்பட்டனர். மேலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பரமேஸ்வரம், சந்துரு, பாலச்சந்திரா ஆகிய 3 பேரும் காயமடைந்தனர். இதேபோல கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்களைச் சேர்ந்த 9க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இராணுவ சீருடை அணிந்து வந்த தீவிரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் துப்பாக்கிச் சூடு சம்பவத்தை அடுத்து பாதுகாப்பு படையினர் நடத்திய பதில் தாக்குதலில் ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டதாகவும் தேடுதல் வேட்டை தொடர்வதாகவும் இராணுவம் தெரிவித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட இந்த கொடூரமான தாக்குதலுக்கு பாகிஸ்தானை மையமாக கொண்ட தீவிரவாத அமைப்பான லஷ்கர்-இ-தொய்பாவுடன் தொடர்புடைய ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் பொறுப்பேற்றுள்ளது. தீவிரவாத தாக்குதலை அடுத்து பிரதமரின் அறிவுரைப்படி ஜம்மு காஷ்மீர் விரைந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சம்பவம் நடந்த இடத்தை ஆய்வு செய்தார். மேலும் காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, முதலமைச்சர் உமர் அப்துல்லா உள்ளிட்டோருடன் அவசர ஆலோசனை நடத்தினார். அப்போது நடந்த சம்பவம் குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளித்தார். இதனிடையே சவுதி அரேபியாவிற்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை தொடர்பு கொண்டு தீவிரவாத தாக்குதல் தொடர்பான விவரங்களை கேட்டறிந்தார். மேலும் தனது எக்ஸ் பக்கத்தில் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாகவும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதோடு காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என பதிவிட்டுள்ளார். 2 நாள் பயணமாக சவுதி அரேபியா சென்ற பிரதமர் தனது பயணத்தை பாதையில் முடித்துக்கொண்டு இந்தியா திரும்பினார். தீவிரவாத தாக்குதலுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இரங்கல் மற்றும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். காஷ்மீர் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அப்பாவி சுற்றுலா பயணிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் பல விலை மதிப்பற்ற உயிர்களை பலிகொண்டது, மனசாட்சியை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ஒரு காட்டுமிராண்டித்தனமான செயல் என தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களும் அடங்குவர் என்பதை அறிந்து தான் மிகவும் வருத்தமடைந்ததாகவும் ஜம்மு காஷ்மீர் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் சிறப்பு உதவி மையம் அமைக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். தாக்குதலால் படுகாயமடைந்த தமிழர்களுக்கு வேண்டிய உதவிகளை வழங்க அவசர எண்களையும் அறிவித்துள்ளார். மேலும் பகல்காம் பகுதிக்கு நேரில் சென்று ஒருங்கிணைப்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ளவும் தேவையான மருத்துவ வசதிகளை வழங்கவும் புதுக்கோட்டை மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அப்துல் ரசூலுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை கண்டித்து உள்ளூர் மக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தீவிரவாதிகளின் இந்த கொடூர தாக்குதலை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிக்க பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தீவிரவாதிகளை கட்டுப்படுத்த கடும் நடவடிக்கை எடுப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பீகாரை சேர்ந்த உளவுத்துறை அதிகாரி மணிஷ் ரஞ்சனும் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார்.
ஹைதராபாத்தில் பணியாற்றி வந்த மணிஷ் ரஞ்சன் விடுமுறையை கொண்டாட குடும்பத்துடன் சுற்றுலா சென்ற இடத்தில் குடும்பத்தினர் முன்னிலையில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார்.